ஆனால் வந்து மற்ற லீடர்ஸ் எல்லார்கிட்டையும் இல்லாத ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனி சார்ம், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஆரா வந்து விஜய்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அது இல்லை. ஆனால் பாசிட்டிவிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேற்று நீங்கள் மாநாடு ஸ்பீச்சில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்களை கூட வந்துட்டு ஒரு அங்கிள்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு குட்டி கெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஜாலியாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது வந்து அவர் சீரியஸாக அந்த விஷயங்களை எடுத்துக்கல அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவரோட டீட்டெயில்டு அறிக்கையெல்லாம் விடுறாருல, அந்த அறிக்கையெல்லாம் பாருங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் பேசும்போது அதை வந்து ஏன் வந்து ஒரு ஜாலியாக பேசணும் அப்படின்னா வந்து மக்கள் எல்லாருமே ஆல்ரெடி 1008 ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க இருக்காங்க. அதுவும் இந்த இந்த நான் சோஷியல் பிரச்சனைலாம் வந்து அவங்களுமே நியூஸில் பார்க்குறாங்க, அவங்களுமே எல்லாத்தையுமே அப்டேட்டடாக இருக்காங்க. அப்போ திரும்பவும் நம்ம போய் சொல்லும் போது திரும்பி ஒரு சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு அவங்கள பயமுறுத்தி சொல்லணும் அப்படின்னு கிடையாது. கரெக்டாக அதை அவங்களுக்கு நினைவு ஊட்டினா போதும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக சிரிக்கணும், அடுத்தவங்ககிட்ட வந்து பாசிட்டிவாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கும் அந்த ஆரா வரும், நம்மளும் வந்து நம்மளை சுற்றி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன். என்னென்னா வந்து இஃப் த பர்சன் ஆப்போசிட் டு யூ டஸ் நாட் ஹாவ் அ ஸ்மைல் யூ கிவ் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ மற்றவங்க சிரிக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து தொடங்குவோம், நம்ம வந்து அதை பரப்புவோம். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட், வெரி வெரி ஷார்ட். நம்ம வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இப்படி போயிடும். ஸோ எல்லோரும் ஜாலியாக இருங்க. நன்றி, வணக்கம்.